போட்டு விட்டாள். அந்த பாத்திரங்களின் சத்தத்தை கேட்ட சிங்கம் தனக்கு பெரிய ஆபத்து நேர்ந்து விட்டதாக பயந்து வாசல் பக்கமாக ஓடியது. ஆனால் அந்த விவசாயி வாசல் கதவை பூட்டியிருந்தான். இதனால் அந்த சிங்கம் வேறு வழியின்றி வீட்டின் பின்புறமாக தப்பிக்க நினைத்து ஓடியது. ஆனால் அந்த வீட்டின் பின்புறத்தை சுற்றி உயர்ந்த மதில் போன்ற சுவரை எழுப்பியிருந்தான் அந்த விவசாயி. அதனால் எப்பக்கமும் போக வழியில்லாமல் தவித்த அந்த சிங்கம் தோட்டத்தின் பக்கமாக ஓடியது. விவசாயியின் கெட்ட நேரம் தான் என்று சொல்ல வேண்டும். சிங்கம் புகுந்த அந்த தோட்டத்தில் ஒரு மரத்தில் தான் அந்த விவசாயியின் ஆடுகளும் மாடுகளும் தனித்தனி பண்ணைகளில் கட்டப்பட்டிருந்தன. இப்போது அந்த ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்த சிங்கம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. வந்த இடத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான உணவா என்று எண்ணியபடி சற்றும் தயங்காமல் விவசாயியின் ஆடுகளையும் மாடுகளையும் மாறி மாறி அடித்து தின்றது அந்த சிங்கம். தனது கண் முன்னாலேயே தனது ஆடுகளும் மாடுகளும் சிங்கத்துக்கு உணவாகி கொண்டு இருப்பதை கண்ட அந்த விவசாயி திடுக்கிட்டான். மறுபுறம் அந்த விவசாயியின் மனைவியும் சிங்கத்தின் செயலை கண்டு அழுது துடித்தாள். முதலிலேயே சிங்கத்தை வெளியே செல்ல வழிவிட்டிருந்தால்